நம்ம லைஃப் ஜேர்னியில் நம்ம நிறைய பேர் மீட் பண்ணியிருப்போம். அதில் சிலர் நம்ம லைஃப் ஃபுல்லாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம். பட் அவங்க நம்ம லைஃப் ஃபுல்லாக வரமாட்டாங்க. சில பேர் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம லைஃப்பில் வருவாங்க. அவங்க நம்மளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருப்பாங்க. நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உள்ள ஹெல்ப் நமக்கு கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கற்றுக்கிட்ட லெசன்ஸை விட நம்மளுடைய கசப்பான நேரம் இல்லை கசப்பான தருணம் நமக்கு மறக்க முடியாத பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகும். சந்தோஷமான பாடத்தை விட கஷ்டமான பாடம் தான் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் நம்ம மனசில். அடுத்த நொடி நமக்கு நிச்சயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய உயிரும், நம்ம மேலே வச்சுருக்க பிரியமானவங்களோட உயிரும் அதே மாதிரி நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி நம்ம நெருக்கமானவங்களோட நிரந்தரமான இழப்பு யாரும் கற்றுக் கொடுக்காத பாடம் அவங்க நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்மளுடைய க்ளோஸ் சர்க்கிளுக்கு நம்ம அன்பையும் நேரத்தையும் செலவிடணும். அப்படி முடியலையா, நம்மளுடைய சுச்சுவேஷனை அவங்களுக்கு புரிய வச்சிடணும். நமக்கானவங்க நமக்கு கொடுக்குற அன்பை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்ம கொண்டாடணும். இல்லையா, அதை நினச்சே நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதுவும் கடந்து போகும், எதுவும் சில காலம்தான், எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கானவங்களோட உயிரும் நமக்கு நிரந்தரம் கிடையாது. எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் அதை உடனே செஞ்சுருங்க. உங்களுக்கானவங்க அன்பையும் நேரத்தையும் கண்டிப்பாக செலவிடுங்க. ஏன்னா அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கையில் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிரந்தரமில்லாத உலகத்தில் நம்ம நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிட்டு நம்மளை யாராவது ஹர்ட் பண்ணுறாங்க, இல்லை நம்மளை இக்னோர் பண்ணுறாங்க, இல்லை நமக்கு அதிகப்படியாக நெகட்டிவிட்டி தராங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை நீங்கள் இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிட்டு, அந்த நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெருக்கமானவங்களோடையும் உங்களை கொண்டாடுறவங்களையும் நீங்கள் கொண்டாடுறவங்களோடையும் நீங்கள் அன்பையும் நேரத்தையும் கண்டிப்பாக செலவிடுங்க. இப்படி ஒரு ஆழமான பாடத்தையும் ஆறாத காயத்தையும் எங்கள் கூட ஜாலியாக விளாண்ட என்னுடைய டியர் தம்பி கற்றுக் கொடுத்துட்டு போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல.